தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு உடனே பார்த்துருங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்தாச்சு, அது சம்மந்தமான சில தகவல்களும் உங்களுக்கு ஏற்படுற சில பயங்களை போக்குவதற்கான சில பாயிண்ட்டும் சொல்லியிருப்போம். யாரும் பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்தாலும் அது நமக்கானது, நம்மளோடது. அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு 10 நாட்கள் இருக்குது. 10 நாளில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ரேங்க் லிஸ்ட் இருக்கணும், கம்யூனிட்டி ரேங்க் இருக்கணும். எக்ஸப்ட் ஓசி கேட்டகரி எல்லாருக்கும் இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அந்த கலந்துக்கிறதில் சில வாய்ப்புகளை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, இன்னமும் சில கிராமங்களில், ரொம்ப குக்கிராமங்களில் பல மாணவர்கள், பல குழந்தைகள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்னமும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வசதி கூட இல்லாமல், சரிங்களா, ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வசதிகள் கூட இல்லாமல் லாகின் பண்ணுறதுன்னா என்ன, டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் என்ன, அப்ளைலாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் ரிலீவ் சென்டர் போய் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் யாரோ ஒரு சோர்ஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த அடிப்படை நாலேஜ் இல்லாமல், இல்லை அதோட தேவைகள் தெரியாமல் இருக்கிற தடுமாறுற மாணவர்களுக்கு, அதை தடுமாறுற சில மாணவர்களுக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பிரத்யேகமாக என்னோட அலுவலகத்தில் சென்னையில் என்னோட லொக்கேஷன் கூட முடிஞ்ச லிங்க் பண்ண சொல்கிறேன், இல்லை ஃபோன் பண்ணிக்கிற கூட லொக்கேஷன் வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனாக்கு பிஃபோர்லாம் நம்ம இன்ஜினியரிங் அட்மிஷன் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கவுண்டரில் போய் உட்காந்துருப்போம். அவங்க டென்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, கவுண்டரில் போய் 5000 பணத்தை கட்டுவோம், க்யூவில் நிற்போம். நமக்கு ஒரு லிஸ்ட் பெருசாக பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு ஒவ்வொரு கவுண்டராக போடுவோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கான ரேங்க் அடிப்படையில் என்னைக்கு கவுன்சிலிங் வருதோ அன்னைக்கு ஒரு நாள் முடிந்தால் அலுவலகத்துக்கு நேராக வர முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. நேரில் வந்துட்டு அன்லிமிட்டடான கவுன்சிலிங் அண்டு கன்சல்டிங் யுவர் ரேங்க் அண்டு கம்யூனிட்டி ரேங்க். சார், இருக்கிற கல்லூரிகள் தகுதி என்ன, கல்லூரியில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க? ஏன்னா இன்னும் கூட இதில் சில பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு 190 கட் ஆஃப், இல்லை 175 கட் ஆஃப். எனக்கு கவுன்சிலிங் தெரியும், எனக்கு ரேங்க் கொடுத்துட்டாங்க, நானும் போய் சூப்பராக கவுன்சிலிங். அவங்களுடைய குடும்ப வருமானம் ஒரு வருடத்திற்கு ஒரு 40,000 ஒரு 50,000 ஃபீஸ் கட்ட முடியும். பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்போ அப்படின்னா இல்லை. ஒரு வேளை அதிகபட்சம் இருந்தால் முதல் பட்டதாரி, ஒரு அதிகமாக அவங்க ஹாஸ்டல்லாம் சேர்த்து கூட ஒரு 70,000-80,000 கட்ட முடிய ஒரு பணம் வசதி உள்ள ஒரு கூலி தொழிலாளி குழந்தையோ, இல்லை சலவை தொழிலாளி குழந்தையோ, அவ்வளோதான் அவங்களால படிக்க முடியும். இன்ஜினியரிங் படிப்பை, ஒரு பொறியியல் படிப்பை இவ்வளோதான் படிக்க முடியும். அப்போது நம்ம அவங்க கைட் பண்ணது என்னவா இருக்கும், கண்டிப்பாக ஒரு அரசு கல்லூரிக்கு போய் படிங்க, ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த துறையை எடுத்து படிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு கோர் பிரான்ச் கூட எடுத்து படிங்கன்ற துல்லியமான விவரங்களை கொடுக்குறோம். இதை வந்து சரியாக பயன்படுத்துகிற குழந்தைகள் பரவாயில்லை. இல்லை, நான் டாப் காலேஜில் சென்னையில் ஒரு பெரிய கல்லூரி எடுத்துக்கிறேன், நான் கல்லூரி பெயரை சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய கல்லூரி நான் எடுக்க போகிறேன், அந்த காலேஜ் எல்லாரும் சூப்பர்னு சொல்லிட்டாங்க, படித்து முடிச்சோன்னு வேலையும் வாங்கி கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கிற வேலையோடைய நிலவரம் எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட அலுவலகத்துக்கு தெரிய என்னையை சார்ந்து எத்தனையோ பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்த, கோர் பிரான்ச்சில் படித்த, சொல்ல போனால் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் கோர்ஸில் படித்த எத்தனையோ மாணவர்களும் கூட வேலைக்கு தடம் மாறுவதும் பல வேலைகளை தேடி அடையிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்ஸ், அதை கோர்ஸை படித்தா நிறைய நாலேஜ் வளர்த்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, படித்து முடிச்சோன்னு அந்த காலேஜில் நான் வேலை வாங்கிடுவேன், அந்த காலேஜே எனக்கு இப்போ ஒரு 50,000-60,000 சேலரியில் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுற ஒரு நோக்கம், மேனேஜ்மெண்டோட கோட்டாவில் போகிறது, டொனேஷன் கட்டுறது, இதை எதுவுமே எப்போதுமே நான் வந்து மிக பெரிதாக ஆதரிக்கிறது இல்லை. அதை வந்து நான் பெருசாக எதுவும் பார்க்கறது இல்லை. ஸோ திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஒரு குடும்ப வருமானம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 70,000-80,000 இவ்வளோதான் செலவு செய்ய முடியும். அப்படி இருக்கிற குழந்தை, நான் 180 கட் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க, மிகப்பெரிய கல்லூரியில் படிச்சிடுறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போய் தான் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு கடைசியில் அங்கே போய் பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டை எடுத்து அலாட்மெண்ட்டை வாங்கி போய் காலேஜ் வாசல் நிற்கும் போது அவங்க ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. இது ஹாஸ்டலோடு சேர்த்து ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. இந்த புரிதல் அந்த கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு இருந்திருந்தா அந்த கல்லூரி ஆப்ஷனே போயிருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற கல்லூரிகள் இருக்கிறாங்க. நீங்கள் எப்போதுமே கல்லூரிகளை ப்ரிப்பேர் பண்ணுற போது ப்ராப்பர் கன்சல்டிங் ரொம்ப முக்கியம். அனுபவம் வாய்ந்த நபர்களை சென்று நேரில் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங் கேட்டு, இந்த கல்லூரியில் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவீங்க,
சார் மேனேஜ்மெண்ட் கோட்டால எல்லாம் ஓரளவு சொல்லுவாங்க, டொனேஷன் வாங்குவாங்க, இல்லை டொனேஷன் இல்லாமல் கூட சீட் போடுவாங்க. பட் கவர்மெண்ட் கோட்டால அரசு ஒதுக்கீட்டில் போனால் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குன்ற நாலேஜ் உங்களுக்கு இல்லாமல் ஒரு கல்லூரியை உங்களுடைய கவுன்சிலிங்கில் உள்ள வைப்பதுன்றது தவறு. உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணமே 30 ரூபாய் தான். அது நான் 100 ரூபாய் ஃபீஸ் கட்டி நான் படிக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கலாம்னா அது தவறு. அது எவ்வளோ பெரிய காலேஜாக இருக்குமே, நான் ஒன்றும் பெருசாக ஹோப் கொடுக்க மாட்டேன். 30 ரூபாய் தான் இருக்குன்னா அப்போ 30 ரூபாய்க்கு இருக்கிற காலேஜ் தான் நம்ம படிக்கணும். ஸோ 30 ரூபாய்க்கு அது தரமான கல்லூரி இருக்கா, ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கா, இல்லை அரசு கல்லூரி ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா, இப்படியான உங்களுக்கு ஆலோசனைகளும் கிரிட்டிக்கலாக ஒரு திங்கிங் பண்ணுறதும், டைலமா மைண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அப்ரோச்சுன்னு தெரியல, அப்போ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வேணும். அப்போ சொல்யூஷன் வேணும், நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும், அவர் கூடவே இருந்தால் ரொம்ப நல்ல உத்தமம். இந்த மாதிரியான நிறைய தேவைகள் உங்களுக்கு நிறைய தேவைப்படலாம். அந்த இடத்துல நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு ஆசிரியராக எடுத்துக்கோங்க, ஒரு தெரிந்த நண்பராக எடுத்துக்கோங்க, நேரில் வந்து கன்சல்டிங் பண்ணுங்கள். கன்சல்டிங் பண்ணி வந்து அதற்கான கல்லூரிகளையும் அதற்கான தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கான இங்கே பிரத்யேகமாக உங்களுக்கு சிஸ்டம், இந்த கவுன்சிலிங்கை பல வருடமாக ஃபேஸ் பண்ண ஃபேக்கல்ட்டிஸு, ஸ்டாஃப்ஸு, இது எல்லாமே இருக்கிறாங்க. இங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது, நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் சாய்ஸ் செலெக்ஷன்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுப்பாங்க. நான் டிஎஃப்சி சொல்கிற பற்றி தவறாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. பட் கண்டிப்பாக அந்த ஒரு அரசு அதிகாரி, ஒரு கல்லூரியில் இருப்பவர், ஒரு டிஎஃப்சி சென்டரில் இருக்கிறவங்க மிகப்பெரிய அக்கறை எடுத்து உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற காலேஜ் எல்லாத்தையும் ஒரு 100-200 கல்லூரிகள் ஆட் பண்ணி கொடுப்பாங்களா சார்னா எனக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் தான். சார் நீங்கள் ஒரு காலேஜ் சொல்லுங்கள், 2 காலேஜ் எழுதி கொடுங்க, அதை ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப புரிதல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அனுபவம் வாய்ந்த ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்போதும் பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நம்பியிருப்பீங்க ஒரு கிராமத்தில். அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நாலேஜ் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் ஒரு கல்லூரியில் சீட்டை எடுத்துட்டிங்கன்னா திரும்ப அதுலேருந்து வெளியில் வந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும். சப்ளிமெண்ட்ரி கல்லூரியில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுத்தும் கூட முதல் ரவுண்ட்லேயே கவுன்சிலிங் உள்ள வர வாய்ப்புகள் இருந்தும் கூட ஒரு சரியான கல்லூரியை சரியான முறையில் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணாத மெத்தடாஜை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வி ஆர் லூசிங் த கவுன்சிலிங், யூ ஆர் லூசிங் த சீட்டு, ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகடன் எனக்கு தோன்ற விஷயத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இன்னும் முக்கியமான பாயிண்ட்டை ஸ்டார்ட்டே பண்ணல. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்மளோட இடம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு நியர்பையில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. என்னை நேரில் வந்தாலும் சந்திக்கலாம். எங்கிட்ட அன்லிமிட்டடான ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். ஒருவேளை நேரில் வர முடியல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலியமாகவோ சில தகவல்கள் உங்களுடைய க்ரெடென்ஷியல் கொடுத்து கூட, இல்லைனாலும் ஒரு நாலேஜை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நேரில் வந்து சந்திக்கிறது உத்தமம். நீங்கள் நார்மல் போன வருஷம் எப்போதும் நம்ம கவுன்சிலிங்னா அனாலிசிஸ்க்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வந்துடுங்க. ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுக்கோங்க. உங்களுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 நாள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபஸ்ட் நாள் இல்லை செகண்ட் டே மார்னிங் 11 o'clock உங்கள்ட்ட ஆஃபீஸில் இருப்பேங்க சார், எனக்கு ஒரு கன்சல்டிங் கொடுங்க, என்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், அப்போது நான் என்ன எதுக்கு நான் அலர்ட்டடாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டரே பெருசாக நம்பி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கிட்ட மட்டும்தான் வரணும்னு சொல்லல, நீங்கள் எங்கே போனாலும் சரியான பாதையை சரியான நபரை கண்டுபிடித்து நீங்கள் சரியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் அதிகமாக விரும்புகிறேன். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் செலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொபைலெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துங்க உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. இல்லைன்னா பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கிற இடத்த பாருங்கள். 3வது ஆப்ஷன் டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உங்களுடைய ரேங்க் அடிப்படையும் கம்யூனிட்டி அடிப்படையிலும் இதெல்லாம் கிடைக்கிறத பற்றி ஓரளவு கேர் எடுத்து பேசுவாங்க. அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன கொண்டு வந்துடுங்க. என் முன்னாடி வந்து உட்காருங்க, நான் பார்த்துறேன், சரிங்களா? ரைட். அடுத்து வந்து ஷெட்யூலை பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பற்றி மட்டும் சொல்லிடுறேன். ரைட். இதில் என்னென்ன காலம் எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 ரவுண்டுக்குமே இது பொருந்தும். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பற்றி மட்டும் சொல்கிறேன், 3 ரவுண்டுக்கும் பொருந்தும். உங்களுடைய மார்க்கு கட் ஆஃப் 200லேருந்து 179 ரேங்க் வரைக்கும் மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வச்சுருக்கிறாங்க. அப்போ அது இருக்கிற மாணவர்கள் 26,654 மார்க்கு. ரேங்க் நம்பர் 1லேருந்து 26,654 மார்க் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கலந்துக்க போகிறாங்க. அதோடைய தேதி 29/7, இன்னைக்கு தேதி 10. ஸோ 19 நாட்கள் இருக்குது. 29ஆம் தேதி காலையில் ஷார்ப்பாக 9 o'clock to 10 o'clock கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிடும், ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். ரைட். அப்போ சாய்ஸஸ் ஆர்டர் ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் ஒரு நோட் ஒன்று போட்டு பக்கமாக எழுதி வச்சுருக்கணும். அதை எப்படி எழுதுறது அப்படின்றத சில பாயிண்ட் இப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிடுறேன். சாய்ஸ் செலெக்ஷன், ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள சில ஆன்சர்ஸ், சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1, உங்களுடைய கோர்ஸு
நீங்கள் என்ன பிரான்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதன் பேசிஸில் சாய்ஸ் செலெக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் என்னென்ன காலேஜ்லாம் அதில் காமிக்கிறாங்க, என்னென்ன காலேஜ் கோடு, காலேஜோட கோடு உங்களுக்கு தெரியுமா, அட்ரஸ் ப்ராப்பராக தெரியுமா, அதெல்லாம் பார்த்து அந்த காலேஜ் கோர்சஸ் எடுக்கணும். உங்களுடைய கோர்ஸ் அடிப்படையில், காலேஜோட நேம் அடிப்படையில் கண்டிப்பாக அட்டானமஸ் கேட்டகரி, கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில், அப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டகரின்னு இருக்கும். அது அடிப்படையில் இதெல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டு பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி தான் சாய்ஸஸ் ஆர்டர் கொண்டு வரணும். ஸோ பேஸ்ட் ஆன் த கேட்டகரி, கவர்மெண்ட், செல்ஃப் ஃபைனான்ஸ், அட்டானமஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுடைய பட்ஜெட். சார் நான் 195 கட் ஆஃப் சார், எஸ்எஸ்எல்ல படிக்கணும் சார், நல்ல சாய்ஸுங்க, சூப்பரான சாய்ஸுங்க, நீங்கள் லோன் போட்டு கூட படிக்கலாங்க, தப்பே கிடையாதுங்க. அதே போல் அடுத்த லெவலில் இருக்கிற சில கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை அடுத்த லெவலில் இருக்கிற கல்லூரிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அந்த கல்லூரியை பற்றியான முழுமையான தகவல்கள் தெரியாமல் உங்கள் லாகின் அந்த கல்லூரி கொண்டு வர்றது சரியான முறை அல்ல. அதுதான் திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல மார்க் எடுத்து கடைசியில் கவுன்சிலிங்கில் சரியான முறையில் பயன்படுத்த முடியாமல் போகிறது தவறு. ஏன்னால் 185, 180 கட் ஆஃப் மேலே இருக்கிற எத்தனையோ குழந்தைகளுக்கு இங்கே இருக்கிற நிறைய செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் கல்லூரிகள் இன்க்ளூடிங் ஹாஸ்டலோடு சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்கள் கூப்பிடுங்க, நானே சில கல்லூரிகள் பெயர் சொல்கிறேன். பட் ப்ரைவேட் கல்லூரிகள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அந்த கல்லூரி ஒரு அட்டானமஸ் கேட்டகரி ரேஞ்சில் இருக்கிற கல்லூரிகள், இல்லை நான் அட்டானமஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கிற கல்லூரிகள், இன்க்ளூடிங் ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட், இல்லை எய்தர் ஹாஸ்டல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்து அவங்க படிக்க வைக்க முன் வராங்கன்னா அவங்க இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, நம்ம ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் 4 வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுற இடத்துல அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அங்கே இருக்கிற கல்லூரி நிர்வாகம் உங்களை வரவேற்கிறார்கள், உங்களுடைய திறமையை மதிக்கிறாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலேஜுக்கு நற்பெயர் வரும், அதனால அது மூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ரைட். பட்ஜெட் பற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் லொக்கேஷன். இப்போது நீங்கள் திருச்சியில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூரில் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறீங்க. இப்போ கோயம்புத்தூர்னு ஒரு வெளியூருக்கு போயிட்டாவே ஹாஸ்டலுக்கு மினிமம் 60,000 70,000 ரூபாய் செலவு பண்ணணும். காலேஜ் பொறுத்தவரை 80,000 60,000 வச்சா கூட ஒரு 1,50,000 4 வருஷத்துக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அந்த அளவுக்கு செலவு பட்ஜெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பட்ஜெட் இல்லாமல் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு பிளானிங் மெத்தட் அழைச்சிருக்கக்கூடாது. ஸோ பிளானிங் இல்லாமல் நீங்கள் ஒரு கல்லூரியை சாய்ஸில் லொக்கேட் பண்ணக்கூடாது. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் எவ்வளோ கல்லூரிகள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த டிஎன்ஏ சிஸ்டம் மோர் தென் நீங்கள் 445 கல்லூரி இருக்குது, பல்வேறு வகையான கோர்சஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சாய்ஸஸ் வேணால் போகலாம். பட் இவ்வளோ சாய்ஸ் போனால் எனக்கு கண்டிப்பாக அதில் அலாட் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். உங்களுடைய ரேங்க் தெரிகிற பட்சத்தில் அதை பற்றி நம்ம எடுத்து சொல்ல முடியும். கண்டிப்பாக நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணுறோம், பதிலும் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து நேரில் மீட் பண்ணி அதுக்கான வழிகளை சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் காலம் முடிச்சிட்டோம். பி அலர்ட். அடுத்து ரிலீஸ் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறீங்க, 29 ஸ்டார்ட் பண்ணி 31 கம்ப்ளீட் பண்ணுறீங்க. 31 சாய்ஸை 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரை லாக் பண்ணிவிடும், இல்லை நீங்கள் லாக் பண்ணலாம்னாலும் லாக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு யுவர் டென்டேட்டிவ்லி அலாட்டட் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் வரும். ஒன்று காலேஜ் பேரும் கோர்ஸ் பேரும் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறீங்கன்னு வரும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்குறேன், ஐடியா கொடுத்துருக்குறேன். இது ஜஸ்ட் ஃபார் த பிகினிங். அவர் சேனல் ட்ரை டு ஹெல்ப் யூ ஃபார் ஃபைண்டிங் சூட்டபிள் காலேஜ் அண்ட் கோர்ஸ். உங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸையும் காலேஜையும் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு முழு சந்தோஷம். ஸோ இப்போ வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இது வந்து பிகினிங் சொல்லிட்டேன். கவுன்சிலிங் டைமில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல இருக்கிற அடிப்படை இருக்கிற சீட்டுகளை பொறுத்து சூப்பரான உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். அதை பற்றி நம்ம திரும்ப அடுத்து பேசலாம். இது டைரக்ட்லி கோ ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. 29 ஸ்டார்ட் பண்ணி 31 முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 என்ன நடக்கும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்கள் லாகின்குள்ளே போய் பார்த்த உடனே ஒரு 4 ஆப்ஷன் கேள்விகள் கேட்கும். சரிங்களா? அந்த 4 ஆப்ஷன் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன். சில பேருக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டு வரும், சில பேருக்கு வராது. ஏன்னா அதுக்கான ஆப்ஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் கிடைத்தால் மட்டும் இந்த 4 ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா? அதில் ஆப்ஷன் நம்பர் 1 என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 கல்லூரி மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா? நீங்கள் சாய்ஸில் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட ரேங்க் அடிப்பில் ஒரு 10 கல்லூரி செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த 10 கல்லூரியில் 7வது இடத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியானது உங்களுக்கு சீட்டும் காலேஜும் அசைன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ சீட்டு அசைன் ஆகிடுச்சு, காலேஜும் அசைன் ஆகிடுச்சு, 7வது இடத்துல நான் இருக்கிறேன். அந்த சீட்டும் அந்த கோர்ஸும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா, இல்லை உடனே காலேஜில் போய் பார்க்கறது ரெடியாக இருக்கிறீங்களா, இல்லை காலேஜில் உடனே கூப்பிட்டு என்ன ஃபீஸ் வாங்குவீங்கன்றது தெரியுது ரெடியாக இருக்கா,
ரைட். 7வது இடத்துல இருக்கிற கல்லூரி தான் பார்த்துட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக கேட்டுருங்க. 7 இருக்கிற காலேஜ் ஓகே, கோர்ஸ் ஓகே, ரொம்ப எதிர்பார்த்தேன் இதுதான். ஆனால் மீதி அதுக்கு மேலே இருக்கிற 6 கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அந்த 6 கல்லூரியை பற்றி எனக்கு ஒரே இல்லை. 7th ஃபார் பெஸ்ட்ன்னு நினைக்கிற போது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னால் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டட். அந்த சீட்டு சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த கல்லூரி அந்த காலேஜ் கொடுக்கணும்னு கொண்டு போயிட்டு காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இட் இஸ் ப்ராசஸ் இஸ் ஓவர். அதை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போது பாயிண்ட் நம்பர் 2. இப்போ நான் எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன், ஆனால் என் முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் ஏற்று உறுதி செய்கிறேன். 2வது ஆப்ஷன் பாருங்க. 7வது ஓகே சார், 7th காலேஜ் சூப்பர் காலேஜ் சார், எனக்கு ஓகே சார். சார் அதை விட பெஸ்ட் காலேஜ் முன்னாடி 6வது இடத்துலையோ 5வது இடத்துலையோ 4வது இடத்துலையோ 3வது இடத்துலையோ ஃபர்ஸ்ட் இடத்துலலாம் வச்சிருக்கிறாங்க சார், ஆனால் அதில் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல சார். அப்போது இந்த 7வது இடத்துல இருக்கிற கல்லூரி உனக்கு வேணுமா வேணாமா, இதான் கொஸ்டின் மார்க். வேணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அந்த சீட்டை தக்க வச்சுக்கும். மேலே இருக்கிற கல்லூரிகளில் ஏதாவது சீட்டு வெக்கேட் ஆணுச்சு அப்படின்னா இது அலாட் ஆகும். ஒருவேளை வெக்கேட்டே ஆகலைன்னா 7வது காலேஜ் உங்களுக்கு கையில் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை அடுத்த ஆப்ஷன் போகிறீங்க, இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, 7வது காலேஜ் சார் நான் போட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி போட்டேன், ஆனால் 7வது காலேஜில் கிடைச்சிருக்கிற கோர்ஸும் காலேஜ் எனக்கு வேண்டாம், எனக்கு திருப்திகரமாக இல்லை. அப்போ மீதி இருக்கிற மேலே இருக்கிற அப்பர்ட் மூமெண்ட், அதாவது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் முன்னேற வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஏற்று உறுதி செய்கிறேன். முந்தைய விருப்பம் ஒதுக்கப்பட்ட வாய்ப்பு இல்லை எனில் அடுத்த கட்ட கலந்தாய்வுக்கு வருகிறேன். ஒருவேளை 7வது இடத்துல இருக்கிற கல்லூரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற காலேஜ் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. செகண்ட் ஆப்ஷன்னா அது தக்க வச்சுக்கிட்டு போகிறது, இது வேண்டான்னு சொல்லிட்டு மேலே போகிறது. இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்கன்னா 6 கல்லூரிகளில் இடம் கிடைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். இல்லைன்னா கவுன்சிலிங்கில் அடுத்த கவுன்சிலிங்க்கு போயிடும், அந்த ரவுண்ட்லேருந்து வெளியில் வந்துடும். இது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரும் கூட. அப்போ நீங்கள் அந்த 7 இடங்களையும் ரொம்ப கவனமாக வச்சுருக்க வேண்டியது அவசியம். அடுத்த பாயிண்ட், இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கவில்லை, 7வது காலேஜ் எனக்கு வேண்டாங்க, அடுத்த கலந்தாய்வுக்கு அது உள்ள காலிடங்களுக்கு பங்கேற்க விரும்புகிறேன் சார், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேங்க. அப்போது அடுத்த ஆப்ஷன் என்ன, இப்போ எடுத்துருக்கிறது எனக்கு வேண்டாம், அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போகிறேன், அடுத்த ஆப்ஷன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன, இப்போது நான் எதிர்க்கப்பட்டதை நான் நிராகரிக்கிறேன், எனக்கு வேண்டாம், அடுத்த கலந்தாய்வுலேருந்து வெளியில் போகிறேன், எனக்கு எந்த கவுன்சிலிங் வேணால் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் இப்போ கலந்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியும் கொடுக்கலாம். இதுதான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. இதில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த இடத்துல நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய கன்சல்டிங் ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை சாய்ஸில் ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லைனாலும் கூட கவுன்சிலிங் விட்டு வெளில போயிடும். என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ணிடுவாங்க, இமேஜ் பார்ப்போம், ஆஹா சூப்பர், எனக்கு ஒரு காலேஜ் சூப்பரான ப்ரைவேட் காலேஜ் நல்ல காலேஜ் கிடச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடும். ஆனால் அங்கே இருக்கிற ஆப்ஷனில் ஒன்று கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் இருந்து எத்தனையோ மாணவர்கள், இன்னமும் நான் சொல்கிறேன், எத்தனையோ மாணவர்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் சீட்டை விட்டவங்க இருக்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடச்சிருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஜிசிடி கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க, இல்லை ஜிசிடி சேலம் வச்சுக்கோங்க, சீட்டு கிடச்சிருச்சு. ஆனால் அதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆஸ் பர் உங்களுடைய ப்ரொசீஜர் நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்கு கொடுக்குறாங்க, 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதே 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் 48 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போது அதுக்கு கன்சல்டிங் பண்ணி கரெக்டாக அதெல்லாம் சேவ் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். இல்லைன்னா அது வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனும் கொடுக்கலன்னா கவுன்சிலிங் விட்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அதை மறந்துடாதீங்க. பி அவேர் அண்ட் அலாட். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துடும். ரிலீஸ் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். நீங்கள் ஆப்ஷன் நம்பர் 1 கொடுக்குறீங்க சரிங்களா, ஆப்ஷன் நம்பர் 1 கொடுக்குறீங்க, இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அதான் ஃபைனல் அலாட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் நம்பர் 2 போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, நான் எடுத்துக்கிறேன் முந்தைய விருப்பங்களுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் நம்பர் 2 போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு என்ன, இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற காலேஜும் கோர்ஸும் கன்ஃபர்மேஷன் கிடையாது, கன்ஃபார்மான சீட்டு தக்க வச்சுக்கலாம். 2வது ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அடுத்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அவங்க சொல்கிற ஃபீஸையோ, இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா கட்ட தேவையில்லை, எஸ்சிஎஸ்டினா கட்ட தேவையில்லை, ஒரு ஜென்ரல் கேட்டகரினா மினிமம் ஒரு 25,000 பணத்தை கட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கேண்டிடேட்டு அதோடைய என்ன பண்ணுவாங்க, அப்வர்ட் அக்செப்ட், இப்போ ப்ரொவிஷனல் ஜாயின்ட் அண்டர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்வர்ட் அக்செப்ட் கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க,
3ஆம் தேதியில் அந்த அலாட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் போகணும். ரிப்போர்ட்டிங் யார்? ஃபைனல் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க காலேஜுக்கு போகணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சவங்க இதுக்கு போகணும். இதுக்கு டிஎஃப்சி சென்டர் போகணும். அந்த டிஎஃப்சி சென்டரில் இந்த 3ஆம் தேதி 7ஆம் தேதியில் போய் ரிப்போர்ட் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்க. நான் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் டிஎஃப் சென்டருக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கலனாலும் அந்த அலாட்மெண்ட் கேன்சல் ஆகிடும். அதுவும் மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபைனலாக 10ஆம் தேதி ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுத்தவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணவங்க பிரச்சனையே இல்லை. அப்படி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் 7ஆவது இடத்திலிருந்து நீங்கள் 3ஆவது இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 3ஆவது இடத்துல அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா கொடுத்தா கடவுளேன்னு ஒரு கும்பிட போட்டு அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி கடகடன்னு கொண்டு போய் காலேஜில் கொடுத்துருங்க. ஒரு சில பேர் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துருப்பீங்களா, ஏற்கனவே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிருவாங்க. காலேஜில் போயிட்டு உங்கள்ட்ட ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுத்தா போதும். இது முதல் ரவுண்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். 2ஆவது ரவுண்டும் 3ஆவது ரவுண்டும் இதை பயன்படுத்தியே நீங்கள் வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் நான் செகண்ட் ரவுண்டு இல்லை இன்னும் இது பார்த்து ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோவை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ லாட் ஆஃப் டைம், பட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.